என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவர் இன்னைக்கு யாரை தேவன் தேடி வர விரும்புகிறார்? எதற்காக ஒரு மனுஷனை தேவன் தேடி வரார்? ஆண்டவர் யாரை தேடி வர விரும்புகிறார்? யாரை தேவன் தேடி வரார்? ஆண்டவர் தேடி ஒரு மனுஷன்கிட்ட வருவது எதுக்கு? எதுக்காக ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடி வரார்? அப்படி தேடி வருவது எதற்காக ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடி வரார்? யாரை தேடி வரார்? எதற்காக தேடி வரார்? ரெண்டு காரியத்தை நம்ம கவனிச்சோம்னா, நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் தேடி வரார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நிறைவேற்ற விரும்புகிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது தான் ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்ய வர்றார்னா தேடி வரார். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அது அந்த காலையில் நமக்கு தேவன் சொல்கிறது, நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஆனால் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு நான் செய்வேன். நீ எதிர்பார்க்காத நேரம் ஆனால் எதிர்பார்க்கிற காரியம், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அதுதான் அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி வருவது எதுக்கு? அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை அவர்களுக்கு செய்வதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்கள ஒரு மனுஷனை தேடி வராரு. அப்போ அந்த மனுஷன் யாராக இருக்கணும் பிறகு நம்ம பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச அதிகாரம்தான். யோவான் 5ஆம் அதிகாரம் யாருமே தேடி வராத ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடி வரார். ஒரு இந்த காலை வேளையில் என்னை தேடி யாரும் வரலை, எனக்கு யாரும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, எனக்கு ஆதரவாக இருக்க ஆள் இல்லை, என்னை அன்பாக பேச ஆள் இல்லை, என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எதுக்குமே எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், இல்லை தளர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். அப்படி இருக்கிற நம்மை இந்த காலை வேளையில் கர்த்தர் உற்சாகப்படுத்தபடி சொல்கிறார். இந்த 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், 5வது வசனமும் 6வது வசனமும் யோவான் 5:6 பார்த்தீங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி
நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொல்கிற ஒரு பிரதியுத்தரமான பதில், அதற்கு வியாதேச ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை அப்படின்னா. என்னை குளத்தில் கொண்டு விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்போ எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. விசாரிக்க ஆள் இருக்குது, உதவிக்கு ஆள் இருக்குது, ஒத்தாசைக்கு ஆள் இருக்குது, ஆதரவுக்கு ஆள் இருக்குது, தேற்றுவதற்கு ஆள் இருக்குது, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு என்ன இருக்குது, ஆட்கள் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கிடையாது, யாருமே இல்லை. அப்போ தேவன் யாரை தேடி வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற நிறுவனங்களையும் ஆதரவில்லாத ஜனங்களையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா தேவன் தேடி வரார். சொல்கிறேன், எனக்கு யாருமே குளத்தில் கொண்டு போய் விட யாருமே இல்லை. அதற்கு வியாதேசன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஒருத்தர் கூட என்ன செய்யலை, எனக்கு இல்லை. எத்தனை வருஷமாக இருக்கிறேன், 38 வருஷமாக அங்கே கிடக்கிறேன், இத்தனை வருஷமாக அங்கே கிடக்கிறேன், பல வருஷமாக அங்கே இருக்கிறேன், பல மாதமாக அங்கே இருக்கிறேன், பல காலங்கள் இங்கே இருக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷங்கள் இருந்தாலும், இத்தனை நாட்கள் அங்கே இருந்தாலும் என்னை கவனிக்கிறதுக்கோ, என்னை பார்த்துக்கிறதுக்கோ, என்னை உதவி செய்வதற்கோ, ஒத்தாசை பண்ணுவதற்கோ ஒருவனுமே இல்லை அப்படின்னா. அப்போ ஆண்டவர் யாரை தேடி போகிறார்னா, ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு நபரை தேவன் தேடி என்ன செய்கிறார், போகிறார். அதுக்கு அவன் அடுத்த வார்த்தை கவனிக்கும் போது விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. நான் போக முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி என்ன செய்கிறான், இறங்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நான் போகிறதுக்கு முன்னையே அப்படின்றான். அப்போ அவன் போகிறான். எதுக்காக போகிறான்? இன்றைக்காவது ஒரு சுகம் கிடைச்சிருமா, இன்றைக்காவது ஒரு விடுதலை கிடைச்சிருமா, இன்றைக்காவது ஒரு அற்புதம் நடந்துருமா, இன்றைக்காவது செஞ்சிடலாமா, போன காலம் தான் நடக்கலை, போன காலம் தான் நடக்கலை, இன்றைக்காவது நடக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்கிறேன், 38 வருஷமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 38 வருஷமாக நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்ன செய்யலை, நான் எதிர்பார்த்த காரியம் இதுவரைக்கும் நடக்கலை. ஒன்று, நான் எதிர்பார்த்தவர்களும் எனக்கு உதவி செய்யலை, நான் எதிர்பார்த்ததும் இது வரைக்கும் எனக்கு என்ன செய்யலை, நடக்கலை. எதிர்பார்த்தவர்களும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. அது அன்னைக்கு எதிர்பார்க்கறது. இது என்ன செஞ்சேன், சில பேர் எதிர்பார்த்தேன், என்னது, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, ஒரு அப்பா உதவி செய்வாரா, இல்லை அம்மா உதவி செய்வாங்களா, இல்லை அண்ணன் உதவி செய்வாங்களா, இல்லை அக்கா உதவி செய்வாங்களா, தம்பி உதவி செய்வானா, தங்கச்சி உதவி செய்வாங்களா, அண்ணன் உதவி செய்வானா, அங்கே சொந்தக்காரர் உதவி செய்வாங்களா, சபையார் உதவி செய்வாங்களா, ஊழியக்காரங்க உதவி செய்வாங்களா, விசுவாசி உதவி செய்வாங்களா அப்படின்னு ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம், அவன் பல ஆண்டுகள் எதிர்பார்த்துருக்கலாம். இவங்க உதவி பண்ணுவாங்களா, அவங்க உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு என்ன செஞ்சுருக்கலாம், பல ஆண்டுகள் எதிர்பார்த்துருக்கலாம். நண்பர்கள் உதவி செய்வாங்களா அப்படின்லாம் அவன் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை என்ன, யாருமே எனக்கு என்ன செய்ய வரல, உதவி செய்ய வரல. அப்போ சில பேர் என்ன செஞ்சுருக்க முடியும், அவன் எதிர்பார்க்க முடியும். சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு ஒருத்தர் எதிர்பார்த்தார் இல்லையா, பான பாத்திரக்காரர் என்ன செஞ்சார், எதிர்பார்த்தார். என்ன செஞ்சு, இவர் நான் செஞ்சிருக்க நன்மையை நினச்சி இவர் போய் என்ன செய்வார், ராஜா பார்வோன் கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு போயிடுவார் அப்படின்னு என்ன செஞ்சார், எதிர்பார்த்தார். ஆனால் 2 வருஷம் அவன் என்ன செஞ்சிட்டான், மறந்தே போயிட்டான். 2 வருஷம் என்ன நினச்சுன்னு யோசேப்புக்கு தெரியாது. அப்படி யோசேப்பு அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன், ரட்சிக்கப்பட்டவர், நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவர், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், அவரை செய்கிறதெல்லாம் என்ன செய்யுது, வாய்க்குது. அப்படி இருக்கிற மனுஷனுக்கே என்ன இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க என்ன செய்வாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சாதாரண அவ்வளோ பெரிய தேவ மனுஷனுக்கே இருக்குதுன்னா, ஸோ 38 வருஷமாக யாருமே இல்லாத இருக்க மனுஷனுக்கு கட்டாயம் என்ன இருக்கணும், அதான் ஒரு ஆதகத்தை சொல்கிறாரு. நான் போகிறதுக்கு முன்னாடி வேறொரு போய் இறங்கிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு என்ன கிடையாது, ஒருத்தருமே இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை என்ன செய்ய முடியுது, வெளிப்படுத்த முடியுது. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது, சில பேரை அவன் என்ன செஞ்சுருக்கிறான், எதிர்பார்த்துருக்கிறான். எதை எதிர்பார்த்துருப்பான், இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறான், எதிர்பார்த்துருக்கிறான். ஆனால் எதிர்பார்த்த ஒரு நபர் கூட என்ன செய்வே இல்லை, அவன் எதிர்பார்த்த உதவியை செய்யலை, அவன் எதிர்பார்த்த உதவியை செய்யலை. ஒரு இடம் காசை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல. என்னது, ஒரு இடம் இருக்கிற இடத்துக்கும் அந்த குளத்துக்கும் கொஞ்சம் தூரம் இல்லையா,
அவன் இருக்கிற இடத்துக்கும் குளத்துக்கும் அதாவது போகிற டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு முன்னாடி குளம் இருக்குது. இந்த மண்டபத்திலேருந்து குளத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணால் போதும், ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் என்ன செஞ்சுருப்பேன், நான் எப்போவோ சுகமாக இருப்பேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பேன், நான் எப்படியோ விடுதலையாக இருக்கேன். ஏன்னா 38 வருஷமாக அங்கே இருக்கும்போது அந்த மண்டபத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. 2வது வசந்தம் 3வது வசந்தம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன கூட்டம் இருக்குது. குருடர் இருக்கிறான், சப்பானி இருக்கிறான், சுமின உறுப்பு இருக்கிறான், வியாதிக்காரன் இருக்கிறான் இல்லையா. கட்டாயமாக 38 வருஷமாக அங்கே இருக்கும்போது சில பேர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்க முடியும், நண்பர்களாக இருக்க முடியும், நட்பு கிடைச்சிருக்க முடியும். இப்போ சபைக்கு வந்தோடனே என்ன நடக்குது, சில பேருடைய நட்புகள் என்ன செய்யுது, நமக்கு கிடைக்குது. சபைக்குள்ளே வந்த உடனே சபையில் உள்ள சில பேருடைய நட்பு என்ன செய்யுது, நமக்கு கிடைக்குது இல்லையா. அதே போல் அந்த மண்டபம் ஒரு சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த சபைக்குள்ளே இவனுக்கு கட்டாயம் என்ன செஞ்சுருக்கோம், சில நட்புகள் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த நட்பு ஏற்பட்டவங்க சொல்லி வச்சிருப்பான், சரி நீ சுகமான கூட என்ன பண்ணு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அடுத்த முறை நான் என்ன பண்ணிடுறேன், நான் இறங்குறேன் அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம், உதவி கேட்டிருக்கலாம், பல விதமான கதை ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் என்ன, அவன் எதிர்பார்த்த ஒரு நபர் கூட அவனுக்கு என்ன செய்ய விரும்பவில்லைன்னா உதவி செய்வதற்கு முன்வரவே இல்லை. எதிர்பார்த்தவர்களும் முன்வரலை, எதிர்பார்த்ததும் என்ன செய்யலை, நடக்கலை. அப்படின்னும் போது ஒரு சோர்ந்து போன நிலைமைக்குள்ள தான் அவன் இருக்கிறான். அதான் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். என்னப்பா சுகமாக விரும்புறியான்னு கேட்டால் ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஆனால் என்ன செய்ய முடியல, இது சொல்ல முடியாத ஏன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான்னா, நான் எதிர்பார்த்தேன், நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்ன செய்ய முடியல, இது நடக்கலை. 2வது என்ன, நான் எதிர்பார்த்தேன் சில பேரை, அவர்களும் என்ன செய்ய முடியல, இதை நடத்தி கொடுக்க முடியல. ஆனால் எதிர்பார்த்ததும் நடக்கலை, எதிர்பார்த்தவர்களும் எனக்கு அந்த உதவி செய்ய வரலை. அப்படின்ற போது ஒரு சோர்ந்து போன நிலைமையில் என்ன செய்கிறான், இருக்கிறான். இந்த காலை விளக்கத்தை இருக்க சொல்கிறான், நீ ஒருவேளை சிலரை எதிர்பார்த்திருக்கலாம், அப்படி எதிர்பார்த்தவர்கள் உனக்கு உதவி செய்ய முன்வராத போனதனால சோர்ந்து போயிருக்கலாம். நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு நடக்காமல் போனதனாலையும் சோர்ந்து போயிருக்கலாம். இதை 2ஐயும் கர்த்தர் மாற்றி, கர்த்தரே உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே என்ன செய்ய விரும்புகிறார், ஆண்டவரே உனக்கு இந்த காலை வேளையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், உதவி செய்ய. அதான் தேடி வந்து நீ எதிர்பார்க்கிறதை எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நமக்கு செய்ய விரும்புகிறார். அவன் எதிர்பார்த்தான், ஆனால் என்ன செய்யலை, நடக்கலை. எதிர்பார்த்தவர்கள் செய்யலை. ஆனால் 2ஐயும் தாண்டி ஆண்டவர் வருவார், ஆண்டவர் நம்மளை தேடி வருவார், என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாருன்னு அவன் என்ன செஞ்சிருக்கவே மாட்டான், ஒரு நாள் கூட நினச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அவன் இருக்கிற இடம் மண்டபத்தில் இருக்கிறான். எத்தனை வருஷமாக இருக்கிறான், 38 வருஷமாக இருக்கிறான். இவன் போன பிறகு தான் இயேசுவை என்ன செய்கிறாரு, இந்த பூமியில் பிறக்கிறார். இவன் வியாதி படுக்கைக்கு விழுந்த பிறகு தான் இவனுக்கு வியாதிக்கு வயசு 38 வருஷமாக வியாதி படுக்கிறான் இல்லையா. இவன் வியாதியில் விழுந்த கிட்டத்தட்ட இயேசு இப்போ தான் ஊழியத்தின் ஆரம்பம்னா, அதாவது 8 வருஷத்துக்கு பிறகு தான் யார் பிறக்கிறார், இயேசுவே பூமியில் பிறக்கிறார் இல்லையா. ஏன்னா இது 2வது அற்புதத்தை என்ன செய்கிறார், கலிலேயாவுல போய் செஞ்சுட்டு அடுத்தபடிக்கு என்ன செய்கிறாரு, அங்கே வரார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம், சரி 3.5 வருஷம் இல்லையா. இவன் வியாதியை விழுந்ததுக்கு 8 வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்கிறாரு, இயேசுவே ஊழியத்துக்கு வர்றார். இயேசு என்ன செய்கிறாரு, ஊழியத்துக்கு வர்றார். அப்போ பிறக்கும் போதும் பார்த்தோன்னா பிறப்பின் அடிப்படையில் பார்த்தாலும் இவன் பிறந்த பிறகு தான் யாரும் பிறக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கா. 30 வருஷம் வியாதி இருக்கான ஒரு பிறந்ததுலேருந்தே வியாதியாக இருந்திருப்பான்னா இவன் வியாதிப்பட்ட பிறகு தான், இவன் பிறந்த பிறகு தான் அவர் பிறக்கிறார். இல்லை இவன் வியாதியில் விழுந்த பிறகு தான் அவர் பிறக்கிறார். ஆக மொத்தம் என்ன, எப்படி இருந்தாலும் அவரை விட அவரை தெரிவதற்கு இவனுக்கு எந்த விதத்திலும் என்ன கிடையாது, வாய்ப்புகளே கிடையாது. ஆண்டவரை தெரிவதற்கு இவனுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் குருடன் இருக்கிறான் இல்லையா. சிலுவம் குளத்தன் என்ன செய்கிறான், ஒரு குருடன் இருக்கிறான். ஆனால் குருடனுக்கு தன்னை சுகமாக்கினது யாருன்னு என்ன தெரியுது, அழகாக தெரியுது இல்லையா. தன்னை சுகமாக்கினது யாருன்னு என்ன தெரியுது, இயேசுதான் என்றது அவனுக்கு தெரியுது.
குருடன் என்ன அவன் எத்தனை வருஷமாக குருடன் இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் இவனுக்கு கண்ணு நல்லா தெரியுது. கண்ணு நல்லா தெரிகிறவனுக்கு இயேசு தான் தன்னை குணமாக்கணும் என்ன தெரியல, அவனுக்கு தெரியல. தன்னை யார் குணமாக்கினார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்படி தான் 13ஆம் வசனம் சொல்லுது, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் என்னார் என்று என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அப்படி தான் சொல்லுது யோவான் 5:13 தன்னை சொஸ்தமாக்கப்பட்டவன் யாருன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு 5:13 சொல்கிறான். ஆனால் 8-9 அதிகாரத்தில் அந்த குருடன் என்ன செய்கிறான், சுகமாக்கப்படுகிறான். தன்னை கண்ணை சுகமாக்கிறது, தன் கண் பார்வையை கொடுத்தது யாருன்னு யாருக்கு தெரியுது, அந்த குருடனுக்கு தெரியுது. ஆனால் இவனுக்கு கண்ணு நல்லா தெரியுது, இவனுக்கு என்ன தெரியல, தன்னை சுகமாக்கிறது யாருன்னு இவனுக்கு தெரியல. அப்படின்னா இவன் இயேசை எந்த காலத்திலும் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அந்த அறியாத ஒருவன் தான் அறியாத நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடி வந்து அவனை கத்த சுகமாக்குறார். கத்த உற்சாகப்படுத்த கால ஒரு வார்த்தை சொல்றார், என்னை தெரியாதவனையே நான் தேடி போய் அவனுக்கு எதிர்பார்த்ததை நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் என்னை தெரிந்திருக்கிறவளுக்கு எவ்வளவு நிறைவேற்றுவேன். என்னை தெரியாதவனுக்கு என்னை அறியாதவனுக்கே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் தேடி போய், அதாவது அவர் எங்கேருந்து வராரு, கலிலேயாவிலேருந்து வரார் இல்லையா, கலிலேயாவிலேருந்து யூதேயாவுக்கு வரார். கிட்டத்தட்ட சமாரியா வழியாக போனால் இது 3 நாள் போகணும், சமாரியாவுக்குள்ளே போகாமல் சுற்றி போனால் 5 நாள் போகணும். எதுக்கு, கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 நாள் ட்ராவல். ஒரு யூதன் வந்து சமாரியாவு வழியாக அவ்வளவு சீக்கிரமாக போக மாட்டான், அவன் சுற்றி தான் போகுவான். அப்படி சுற்றி போனால் 5 நாள், சமாரியா வழியாக போனால் 3 நாள். அப்போ 3 நாளோ 5 நாளோ ஏசு என்ன செய்கிறா, கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு தேடி வரா. எதுக்கு தேடி வரா, எங்கள் ஆதரவற்ற ஒருவன் இருக்கிறான், எங்கள் அனாதை ஒருவன் இருக்கிறான், உதவியற்ற ஒருவன் இருக்கிறான், சப்போர்ட் இல்லாத ஒருவன் இருக்கிறான், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறான். அந்த எதிர்பார்ப்போடு உள்ளவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காகவே சமாரியா வழி வந்திருந்தால் 3 நாள் வந்திருக்கணும், சமாரியாவை விட்டுட்டு சுற்றி வந்திருந்தால் 5 நாள் வந்திருக்கணும். ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறார், என்னை அறியாதவனுக்கே 5 நாள் ட்ராவல் பண்ணி இல்லை 3 நாள் ட்ராவல் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து அவன் எதிர்பார்க்கிறதை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் நீ என்னை அறிந்திருக்கிறபடியே என் பிள்ளையாக வாழ்கிற, என்னுடைய ஜனமாக இருக்கிற, என்னுடைய சபைக்கு வந்திருக்க, வேதத்தை சுமக்கிற, வேதத்தை வாசிக்கிற, அப்படி இருக்கிற நம்மை தேவன் தேடி வந்து நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், செய்வதற்கு தேவன் விரும்புகிறார். அறியாதவனுக்கே அப்படி செய்வாரானால் அறிஞ்ச நமக்கு அதை பார்க்கல மேலாய் செய்வதற்கு தேவன் என்னவா இருக்கிறார்னா ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் பல நாள் எதிர்பார்த்திருக்கலாம், பல மாதம் எதிர்பார்த்திருக்கலாம், பல வருடங்கள் எதிர்பார்க்கலாம், 38 வருஷம் அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் என்ன செய்யவே இல்லை, எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. அப்படி நடக்காத போது அவன் ஒரு நாளும் இயேசு என்ன செஞ்சிருக்கவே முடியாது, எதிர்பார்த்திருக்கவே முடியாது. இயேசுன்னு ஒருவர் இருக்கிறானே அவனுக்கு தெரியாது, இயேசு வந்து எனக்கு குணமாக்குவாருன்னு அவனுக்கு தெரியாது, அவரை பற்றி எந்த ஒரு காரியமும் கிடையாது, அவர் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு மனுஷனை தான் தேவன் என்ன செய்கிறார், அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து கர்த்தரவனை குணமாக்குகிறார், கர்த்தரவனை குணமாக்குகிறார். இப்போ ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எவ்வளவோ ஜனங்க அங்கே இருக்கிறாங்க, ஆனால் இத்தனை பேரையும் விட்டுட்டு இவனை மட்டும் நீங்கள் குணமாக்குவதற்கு என்ன காரணம்? அதுக்கு பல காரணங்களை ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம். பட் இன்றைக்கு நான் அறியாமல் இருந்தாலும் அறிந்தே இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரை அறியக்கூடிய விதத்தில் அறிந்திருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவரை அறியக்கூடிய விதத்தில் அறியாமல் இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நிறைவேற்ற விரும்புகிறார். 2 கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை என்னை அறியக்கூடிய விதத்தில் அறியாமல் இருந்தாலும் சரி, பட் நீ எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இது என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே, இது என் வாழ்க்கையில் செஞ்சால் நல்லா இருக்குமே, இது நடந்தால் எனக்கு நல்லா இருப்பேனே, நான் சந்தோஷமாக வாழ்வேனே, நான் நிம்மதியாக வாழ்வேனே, நான் ஆரோக்கியமாக இருப்பேனே, நான் ஆசீர்வாதமாக இருப்பேனே என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்யலாம், நீ காணப்படலாம். அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து செஞ்சு உன்னை என்ன செய்ய விரும்புகிறேன், சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்பதை இந்த காலையில் கர்த்தர் எனக்கு தீர்க்கமாக தேவன் உணர்த்துகிறார்.
எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்யும்போது அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுத்துவதற்காக கூட ஒருவேளை எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் செய்யாமல் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன செய்வான்? தேவன் செய்ய விரும்புகிறார். எதற்காக? நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக. சில நேரத்தில் அந்த பிள்ளைகளை சர்ப்ரைஸ் வைப்பாங்க இல்லையா? ஏதாவது பொருள் வாங்கின்னு வருவாங்க, ஆனால் இன்னும் வாங்கின்னு வரல. அந்த பிள்ளைகள் கையில் என்ன செய்யவே மாட்டாங்க? காட்டவே மாட்டாங்க. அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படி கையில் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம என்ன செய்வாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்கிறது எதுக்கு? நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துவதற்கு. ஒரு சாதாரண சந்தோஷம் அல்ல, ரொம்ப சந்தோஷப்படுத்துவதற்காகவே எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் செய்வதற்கு விரும்புகிறார். ஏன்? நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷப்படணும் என்பதற்காக. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனித்தா யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மீரியாம் தம்பூரை எடுத்து என்ன செய்கிறான்? கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார் அப்படின்னு பயங்கரமாக என்ன செய்கிறாங்க? சந்தோஷமாக அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் அதை பார்க்க முடியும். யார் பாடுறது? மீரியாம் தம்பூர் எடுத்து வீணையை வாசிச்சு என்ன பண்ணுவாங்க? ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் ஒரு தீர்க்கதரிசியானவள் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் மீரியாம் அவளுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு ஒரு நீண்ட காரியத்தை என்ன செய்ய முடியுது? அங்கே பார்க்க முடியுது இல்லையா? அந்த அதிகாரம் முழுவதும் என்ன செய்கிறாங்க? அப்படியே பாடி ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஏம்மா அப்படி சந்தோஷமாக இவ்வளோ சந்தோஷமாக பாடுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சமயம் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி. இல்லையா? இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு. என்ன சம்பவம்? கர்த்தர் செங்கடலை பிளந்து எங்களை உலர்ந்த தலைவலி என்ன செய்வார்? நடத்தி கொண்டு வருவார்னு நாங்கள் நினச்ச கூட பார்க்கல. ஆனால் எகிப்தில் இருக்கும்போது நினச்சோம். என்ன நினச்சோம்? ஒரு நாள் கர்த்தர் நம்மளை சந்திப்பா, ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், 4ஆம் தலைமுறையில் நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? வெளியே வந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லும் போதும் சொல்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆரோன் நல்லா பேசுகிறவன் அல்லவா அப்படின்றார். அப்போ ஆரோன் என்ன பண்ணியிருக்கணும்? ஜனங்களை பலப்படுத்தியிருக்கணும். என்னது? நிச்சயமாக கர்த்தர் நம்மளை சந்திப்பார், நம்மளை விடுதலையாக்குவார், சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படி என்ன செஞ்சுருக்கணும்? அவனை ஆறுதல் படுத்தியிருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆரோன் நல்லா என்ன செய்கிறான்? நல்லா பேசுகிறான், நன்றாக பேசுகிறவன் அல்லவா என்று சொல்லி. அதனால் விடுதலையாக முடியாத இடத்துலேருந்து விடுதலை பெறும்போது மீரியாம் என்ன எடுக்கலை? தம்பூரை எடுத்து பாடலை. தம்பூர் எடுத்து என்ன செய்யலை? நம்ம பண்ணல சொன்னாக்க டேம்லி நடந்து அடுத்து என்ன செய்யலை? அவர் பாடலை. ஏன் பாடலை? நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம், அதை கர்த்தர் செய்கிறார். ஓகே, விடுதலையாக முடியாத கிட்டத்தட்ட பல 4 தலைமுறையாக விடுதலை கிடைக்காதவங்களுக்கு என்ன கிடைக்குது? விடுதலை அப்போ தான் பாடி இருக்கணும். யார்? மிரியாம் அப்போ தான் தம்பூர் எடுத்து அப்போ தான் பாடியிருக்கணும், கர்த்தர் பயங்கரமாக செஞ்சார் அப்படின்னு. ஆனால் பாடலை. ஏன் பாடலை? நாங்கள் எதிர்பார்த்தோம், இது நாங்கள் எதிர்பார்த்தது தான் எங்களுக்கு ஆண்டவர் செய்கிறாரு, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு. ஆனால் செங்கடலை தாண்டும் போது அவளால் என்ன செய்ய முடியல? அந்த சந்தோஷத்தை அடக்கி கொள்ளவே முடியல. அந்த சந்தோஷத்தை அடக்கி கொள்ளவே முடியல. பயங்கர சந்தோஷமாயிட்டா. பயங்கர சந்தோஷமானதுனால என்ன செய்ய முடியுது? ஒரு லேடி தம்பூரை எடுத்து நான் அடித்து பாடி கர்த்தரை என்ன செய்கிறா? துதிச்சு அப்படியே பயங்கரமாக ஆராதிக்கிற அளவுக்கு ஒரு மகிமை இருக்குது இல்லையா? அப்போ ஆராதனை எப்படி வரணும்? சந்தோஷத்தில் பொங்கி ஆராதிக்கணும், சந்தோஷத்தில் நிறைந்து ஆராதிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக ஆராதிக்கணும். சந்தோஷமாக ஆராதிங்க சொல்லி சந்தோஷம் வரக்கூடாது, சரிங்கன்னு சொல்லி திருப்பி வரக்கூடாது. அந்த மீரியாம் என்ன செய்ய முடியுது? தம்பூரை எடுத்து நான் அடித்து பாடி என்ன செய்கிறான்? கர்த்தர் போய்ட்டு ஆராதிச்சு அப்படி கடந்து போகிறா. ஏன் முடியுது? கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சாரு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு காரியம் நடக்கணும். நாங்கள் என்ன நினச்சோம்? அவ்வளோதான், நாங்கள் மோசே கிட்ட போய் சொன்னோம், நாங்கள் எகிப்தில் என்ன பண்ணியிருப்போம்? நாங்கள் செத்து போயிருப்போம், நாங்கள் எகிப்தில் சாவடியாக கொண்டு வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லி 14-12 நாங்கள் யார்கிட்ட போய் சண்டை போடுறோம்? மோசே கிட்ட போய் நாங்கள் சண்டை போடுறோம். என்ன சண்டை போடுறோம்? எங்களை வீணா என்ன பண்ணிட்டேன்? என்னை கொல்றதுக்காகவே இங்கே கொண்டு வந்துட்டேன், நாங்கள் எகிப்தில் பிரேத கொலை இல்லைன்னா எங்களுக்கு கொண்டு வந்த அப்படின்னு என்ன செஞ்சோம்? நாங்கள் போய் சண்டை போட்டோம் இல்லையா? 13 வசனம் பாருங்க, யாத்திராகமம் 14:13. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி
எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்றாங்க இல்லையா? இப்படி செய்தது என்னன்றார். அப்போ என்ன செஞ்சு பார்க்கல? கர்த்தர் செங்கடலை பிளப்பாரு, நாங்கள் அற்புதமாக என்ன செஞ்சிருவோம், விடுதலை ஆகிடுவோம், நாங்கள் விடுதலையாகி வெளியே போயிடுவோம் அப்படி நாங்கள் என்ன செஞ்சு பார்க்கல, நினச்சி கூட நாங்கள் பார்க்கல. அப்போ நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நினச்சிக்காத காரியத்தை கர்த்தர் செய்கிறார். செய்யும்போது அந்த செங்கடலை தாண்டின உடனே தம்பூரை எடுத்து அடித்து பாடுவதற்கு மீறியாமல் என்ன செய்ய முடியல, அந்த சந்தோஷத்தை அடக்கி கொள்ளவே முடியல. அவ்வளோ பயங்கரமான சந்தோஷமாக என்ன செய்கிறா, அப்போ பாடுறா. அப்போ ஆராதனை எப்படி பண்ணணும்? பயங்கர சந்தோஷமாக என்ன செய்யணும், பண்ணணும் இல்லையா? ஆராதனை பண்ணும்போது ஆராதனை பண்ணுறவங்களும் சரி, ஆராதனை பண்ண வைக்கிறவங்களும் சரி, எப்படி பாடணும்? சந்தோஷமாக என்ன செய்யணும், அப்படி பாடி ஆராதிக்கணும். ஆனால் இருக்கான்னு கேட்டால் தெரியல. நீங்கள் உட்காந்து படி, ஏதோ கடமைக்கு 2 பாட்டை படி, 2 கடமைக்கு 2 ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டி பாட்டு படி ஸ்தோத்திரம் அப்படின்னு போகிறப்ப வழியே ஆராதனுடைய மகிமை ஆராதிக்கிறவங்களுக்கும் தெரியல, ஆராதிக்க வைக்கிறவங்களுக்கும் தெரியல. இன்னைக்கு ஆராதனுடைய மகிமையை இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எப்படி நடத்தினாரு, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம், எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு, எத்தனை உபத்திரவம், இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஆராதனை ஓய்வு நல்ல கர்த்தர் சந்திக்க வச்சார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு அவர் செஞ்ச நன்மைகள் நினைக்கும் போது உள்ளத்தை என்ன வரணும், அப்படி உள்ளத்தை சந்தோஷம் பொங்கி ஆராதிக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உத்தரவாதமான ஆராதனை. ஆனால் அப்படி இன்னைக்கு ஆராதனை இருக்கான்னு கேட்டால் தெரியல. எப்படி அந்தளவுக்கு சந்தோஷத்தில் பொங்கி இன்னைக்கு ஜனங்களை ஆராதிக்க வைக்கிறாங்களா, இல்லை ஆராதிக்கிறவங்களும் ஆராதிக்கிறாங்களா, இல்லை ஆராதிக்க வைக்கிறவர்களும் அப்படி ஆராதிக்க வைக்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கி தெரியல. ஏன்னாக்க ஏதோ ஒரு கடமைக்கு 2 பாட்டை என்ன செய்யணும், நம்ம பாடணும், அப்படி கையை தட்டணும், தோத்திரம் பண்ணணும், சரி உட்காந்து ஒரு காணிக்கை கூட ஜோம் பண்ணிட்டு போயிடணும். இன்றைக்கி அப்படி தான் சபைகள் போயிட்டுருக்க ஒழிய. ஆனால் மிரியாம பார்க்குறோம், அந்த சந்தோஷம் அவளால் என்ன செய்ய முடியல, அடக்கி கொள்ளவே முடியல. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆண்டவங்களை காப்பாற்றுவாருன்னு, இப்படி எங்களை நடத்துவாருன்னு, இப்படி எங்களை கத்த செய்வாருன்னு நான் நினச்ச கூட பார்க்கலன்னு என்ன செய்கிறான், தம்பூரை எடுத்து என்ன செய்ய முடியுது, பாடி ஆராதிக்க முடியுது. அப்போ எதிர்பார்க்காத காரியத்தை செய்யும் போது தான் என்ன உண்டாகும், நம்மளை தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்கிற நேரத்தை செய்யாமல் போகிறது எதுக்காக, உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், உன்னை ரொம்ப ரொம்ப நீ சந்தோஷப்படணும். நான் செய்கிற காரியத்தை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படணும், நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும். அது ஆனந்தத்தை, இந்த சந்தோஷத்தையும் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும். அதற்காகவே எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் செய்யாமல் சில காலதாமதமாக தேவன் நமக்கு செய்யலாம். ஆனால் கட்டாயமாக கர்த்தர் செய்கிற காரியம் செய்கிறது தான். என்ன செய்கிறது, நீ எதிர்பார்க்கிறத செய்யறது தான். ஆனால் எப்போ செய்வேன், நீ எதிர்பார்க்கும் போது செஞ்சிட்டன்னா நீ சாதாரணமாக எடுத்துக்கவே சம்பந்தம் மாட்டேன். ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு செய்யும் போது என்ன செய்வேன், ரொம்ப நீ சந்தோஷப்படணும். நீ ரொம்ப சந்தோஷப்படுறத என் கண்ணில் நான் பார்க்கணும். கர்த்தர் யாருக்கும் தீர்க்க அந்த காலையில் உணர்த்துறா, நீ ரொம்ப சந்தோஷப்படுறத நான் என்ன செய்யணும், நான் பார்க்கணும். நீ ரொம்ப சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். அதுக்காகவே நீ எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் செய்யாமல் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன செய்வேன், நான் செய்யறேன். ஒன்று செஞ்சிருக்கணும், இல்லை செய்ய தேவன் செய்ய போகணும். ஆனால் செஞ்சு என்ன செய்ய போகிறா, உன்னை ரொம்ப தேவன் சந்தோஷப்படுத்த போகிறா. அப்போ அவன் எதிர்பார்க்கிறான் ஆண்டவர் வருவார்னு. அவன் ஒரு நாள் கூட என்ன செய்திருக்க முடியாது, எதிர்பார்த்திருக்கவே முடியாது. இயேசுன்னு ஒரு இருக்கிறன்னே தெரியாது, அவர் என்னை தேடி வருவார்னு தெரியாது, இப்படி ஒரு அற்புதத்தை செய்வார்னு தெரியாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லா வியாதியும் பறந்து போயிடணும் அவனுக்கு தெரியாது. அவன் நினச்சிருக்கிறான் யாருமே நமக்கு இல்லை, அவ்வளோதான். இதே இடத்துல இந்த பிரச்சனையில், இந்த வியாதியில், இந்த பலவீனத்தில், இந்த சுகவீனத்தில் என்ன செய்ய போகிறேன், இதே மண்டபத்தை செத்து ஒரு அநாத பணமாக என்ன செய்ய போகிறேன், நான் மறிக்க போகிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற யாராவது என்ன செய்ய போகணும், என்னை எடுத்து அடக்கம் பண்ணணும். எனக்கு வியாதி சுகமாக மாதிரி ஒன்றும் தெரியல, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதிர்பார்த்துட்டேன், ஆனால் என்ன செய்ய முடியல. ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு அதிசயம் நடக்கணும். சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் அவனை தேடி வந்து என்ன செய்கிறா, அவனுக்கு அற்புதம் செய்கிறா. இந்த அற்புதம் அவனை எங்கே கொண்டு போக வைக்குது, அந்த 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 11வது வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா 10வது வசனம், ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி அதற்கு அவர்கள் யார்,
கேட்டார்கள். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அடுத்த வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டுன்றான் இல்லையா? இந்த தேவாலயத்துக்கு போகிறது என்ன அடையாளம் அப்படின்னா சந்தோஷத்தின் அடையாளம். இங்கே கை வச்சுன்னு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தனை குணமாக்குறார் ஆண்டவர் இல்லையா? பெரிய சப்பான் என்ன செய்கிறான்? அவனை குணமாக்குறார். 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் எழுந்து குதித்து நடந்து துதித்து அவன் எங்கே போகிறான்? தேவாலயத்துக்குள்ளே போகிறான் இல்லையா? குணமாக்கப்பட்டவன் அந்த சப்பானி எழுந்தான். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட. அப்போ தேவாலயத்துக்கு போகிறது என்ன அடையாளம்? சந்தோஷத்தின் அடையாளம். என்ன சந்தோஷம்? அடக்க முடியாத சந்தோஷத்தின் அடையாளம். அடக்க முடியாத சந்தோஷத்தின் அடையாளம் என்ன? அடக்க முடியாத சந்தோஷத்தின் அடையாளம். அவன் எழுந்தான், குதிச்சான், நடந்தான், குதிச்சான். அப்படியே துதிச்சு என்ன செய்ய இருக்கிறான்? அப்படியே உள்ளே போகிறான் இல்லையா? அவன் என்ன செய்கிறான்? தேவாலயத்துக்குள்ளே போகிறான். முதல்ல சொன்ன ஆராதிக்கிறதன் அடையாளம் என்ன? சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் ஆராதனை இல்லையா? ஆலயத்துக்கு பார்த்த வெளிப்பாடு என்ன? சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் ஆலயத்துக்கு போகிறது. சந்தோஷத்தினுடைய இவன் சந்தோஷப்பட்டு எங்கே போயிருக்கணும்? அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறான். அப்போ ஆலயத்துக்கு என்ன அர்த்தம்? நான் நினச்ச கூட பார்க்கல இப்படி ஒரு காரியம் எனக்கு என்ன செய்யும்? நடக்கும். இப்படி ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்வார்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த சந்தோஷத்தை கொண்டாட அவன் எங்கே போகிறான்? வீட்டுக்கு போல ஆலயத்துக்கு போயிட்டான். சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அவன் எங்கே போகிறான்? வீட்டுக்கு தான் போயிருக்கணும் இல்லையா? ஆனால் அவன் எங்கே போகிறான்? ஆலயத்துக்கு போகிறான். இன்றைக்கி சந்தோஷம் கொண்டாடப்படுகிறது ஆலயமா வீடா? அது எந்த சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? பிள்ளைகள் பிறந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள், நமக்கு திருமண நாள் ஒரு சந்தோஷமான நாள், ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்ச நாள் நமக்கு சந்தோஷமான நாள், ஒரு நிறைய காரியத்தை செய்கிறது. அந்த சந்தோஷமான நாளை கொண்டாடுவதற்கு நம்ம ஆலயத்துக்கு போவோம்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறன்னு அர்த்தம். வீட்டில் கொண்டாடினா சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இவன் சந்தோஷமாக இருக்கிறதுல எங்கே போனோம்? இந்த பிறவி சப்பானி எழுந்தான், குதிச்சான், நடந்தான், துதிச்சான். அப்படி துதிக்க இல்லையா? அப்போ துதிக்க அடையாளம் என்ன? இவன் எப்படி இருக்கிறான்? இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இல்லையா? அப்ப ரொம்ப சந்தோஷமா எங்க போயிடுவாங்க? ஆலயத்துக்கு போயிடுவாங்க. அப்ப ஆலயத்துக்கு போல என்ன அர்த்தம்? அவங்க சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவங்க என்ன அர்த்தம்? அவங்க சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஒன்று ஆராதனை செய்கிறவன் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருந்தால் ஆராதனை வந்துடும் இல்லையா? ரெண்டாவது ஆலயத்துக்கு போனால் அவன் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். மூணாவது ஒன்று அங்கே சொல்றாரு, அவன் துதித்து கொண்டு அப்படின்னா இல்லையா? அவன் என்ன செய்கிறான்? அப்போ எப்போ கத்த வாயில ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கான் என்ன அர்த்தம்? அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம். சந்தோஷத்துடைய 3 வெளிப்பாடு. ஒன்று என்ன? ஆலயத்துக்கு போகிறது சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம். தேவனை துதிக்கிறது அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம். தேவனை ஆராதிக்கிறது அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம். இது 3 நடந்துச்சுன்னா அவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கிறான். அவன் சந்தோஷமா இருப்பதற்கான அடையாளமே இது 3. அதனால்தான் 122 தாவீது இப்படி சொல்றான். என்ன சொல்றா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னபோது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சந்தோஷமா இருந்தான் அவன் எங்க போயிடுவான்? ஆலயத்துக்கு போயிடுவான். அப்ப சந்தோஷமான நாள் எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும். அது சந்தோஷமான நாளாக இருந்தால் எங்க போயிடுவாங்க? ஆலயத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? இப்போ இங்கே கவனிக்கிறோம். நம்ம எங்கே கவனிக்கிறோம்? இந்த குணமாக்கப்பட்ட வியாதிக்காரன் எங்கே இருக்கிறான்? தேவாலயத்தில் இருக்கிறான். அப்போ தேவாலயத்தில் என்ன அர்த்தம்? அந்த அடக்க முடியாத சந்தோஷத்தை கொண்டாட அவன் எங்கே போயிருக்கிறான்? ஆலயத்துக்குள்ளே போயிருக்கான். ஆலயத்துக்குள்ளே போயிருக்கிறான். அப்போ அடக்க முடியாத சந்தோஷம், அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் எப்போ கொடுக்க முடியுது? நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்யும் போது தான் அடக்க முடியாத சந்தோஷம் என்ன செய்ய முடியும்? அவன் அடைய முடியும். அவன் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அப்போ அடக்க முடியாத சந்தோஷத்தை அடையணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் செய்ய விரும்புகிறார். இப்போ நம்ம அடுத்த கேள்வி முடிச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இந்த மண்டபத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவனுக்கு மட்டும் செய்வதற்கு என்ன காரணம்? அப்போ யாரை இருந்தாலும் அவங்களுக்கு செய்யலனா கூட எனக்கு செய்யணும்னா நான் எப்படி இருந்தா இதை செய்வீங்கன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிற ஒரே பதில், ஆண்டவரை அடுத்தவங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற நபராக இருந்தால் கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற நபராக இருந்தா
ஆண்டவர் தான் இந்த அற்புதம் செஞ்சா, ஆண்டவர் தான் இந்த அதிசயம் செஞ்சா, ஆண்டவர் தான் இந்த நன்மையை செஞ்சா, ஆண்டவர் தான் இதை செஞ்சார் என்று சொல்லி உனக்கு செய்கிற அற்புதத்தை அடுத்தவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற நபராக இருந்தா, இல்லை ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அடையாளம் காட்டுகிற நபராக இருந்தால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்து நம்மளை என்ன செய்ய முடியும்? நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் செய்ய முடியும். வாசிக்கலாம், அந்த 14வது வசனத்தை வாசிக்கலாம், 14வது 15 வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதற்கு பின்பு இயேசு தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அப்ப யார் அவன் அப்படின்னா, ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறவன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை அடுத்தவர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் யாரு? இயேசுவை எதிர்க்கிறவர்கள், இயேசுவை எதிர்க்கிறவர்கள் இல்லையா? இயேசுவை அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் சொன்னேன், ஏன் அவன் இயேசுன்னு சொல்லலை? எனக்கு குணமாக்கணும் இயேசுன்னு அவனுக்கு தெரியுது, ஆனால் என்ன செய்யலை? இயேசு தான் எனக்கு குணமாக்கணும்னு அவன் சொல்லலை. ஏன் சொல்லலை? இயேசுவை எல்லாரும் வெறுக்கிறாங்க, இயேசு தான் செஞ்சான்னு சொன்ன நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? தள்ளிடுவாங்க. இது அவன் அப்பா அம்மாவுக்கும் தெரியுது, அவனுக்கும் தெரியுது. ஆனால் மறைமுகமாக சொல்கிறானே ஒளிய என்ன சொல்ல முடியல? என்னை குணமாக்கணுது இயேசு தான் நேரடி என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. அப்போ யூதன் யாரு? இயேசுவை எதிர்க்கிறவர்கள், இயேசுவை எதிர்க்கிறவர்கள். அப்போ இயேசுவை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் இவனால் என்ன செய்ய முடியல? அமைதியாக இருக்க முடியல. என்னை குணமாக்கணுது இயேசுன்னு சொல்லி இயேசுவை எதிர்க்கிற கூட்டத்துக்கு இயேசுவை என்ன செய்ய கொடுக்கிறவன்? அடையாளம் காட்டி கொடுக்கிறவன். இன்னைக்கு ஆண்டவனுக்கு அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கிற, விடுதலையாக்கணும்னு எதிர்பார்க்கிற, சுகமாக்கணும்னு எதிர்பார்க்கிற இந்த ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கிற? ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை, ஆண்டவர் செஞ்ச அதிசயத்தை அவன் எதிர்க்கிறவனுக்கே அறிவிக்கிறான்னா, நீ ஆதரவாக இருக்கிறவனுக்காவது அறிவிச்சிருக்கிறியா? இல்லை தேவையுள்ளவனுக்காவது அறிவிச்சிருக்கிறியா? இல்லை அறிவிக்க போறியா? அப்போ ஏன் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்யலைன்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் நம்ம என்ன செய்ய முடியல? ஆண்டவரை வெளியில் அடையாளம் காட்டி கொடுக்கல. இவர் தான் எனக்கு சுகமாக்கினவர், இயேசு தான் குணமாக்கினவர், இயேசு தான் விடுதலையாக்கினவர், இயேசு தான் அற்புதம் செய்தவர் என்று அடுத்தவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற நபர் அன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தன்னா, நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை அவனை செஞ்சு உன்னை அதிகமாய் சந்தோஷப்படுத்த தேவன் விரும்புகிறார். அப்போ அதிக சந்தோஷப்படணும்னா நீ எதிர்பார்க்கிற கர்த்தர் அதை நிறைவேற்ற போறார். உன் எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்ற போறார். அதை நிறைவேற்றணும்னு சொன்னால் நீ இருக்கிற இடத்துல தேடி வந்து கர்த்தர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போறார். அதை தேவன் செய்யணும்னாக்க கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? நான் உனக்கு செய்கிற அற்புதத்தை என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு அறிவிக்குவியா? என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு அறிவிக்குவியா? அப்போ ஆண்டவரை அடுத்தவங்களுக்கு அறிவிக்கிற நபராக இருந்தா, இல்லை அற்புதம் செய்கிறவரை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கிற நபராக இருந்தால் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் தேடி வந்து நம்மளை என்ன செய்ய விரும்புகிறா? நம்மளை தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறா. அப்புறம் இது வரைக்கும் அவன் தெரியல, இவன் தானே குணமாக்கினார், அவனுக்கு தெரியல. அவன் தெரியாத போது எப்படி இருக்கிறான்? அமைதியாக இருக்கிறான். தெரிஞ்ச உடனே இல்லையா, தெரிஞ்ச இப்போ பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனமே சொல்லுது, அந்த புருஷன் போய் தன்னை குணம் சொந்தமாக்கிறவர் இயேசு என்று யூதர்களுக்கு என்ன செய்கிறான்? அறிவிக்கிறான். இயேசுவை எதிர்க்கிறவர்களுக்கே அறிவிக்க முடியுதுன்னா அப்போ நண்பர்களுக்கு எப்படி அறிவிச்சிருப்பான்? ஃப்ரெண்டுங்களுக்கு எப்படி அறிவிச்சிருப்பான்? குடும்பத்தாருக்கு எப்படி அறிவிச்சிருப்பான்? அப்போ எவ்வளோ பேருக்கு அறிவிச்சிருப்பான்? ஏன் அந்த 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 சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல? அவனால் அடக்கி கொள்ளவே முடியல. அன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கிற நபராக இருந்தால் நாம் இருக்கிற இடத்துல நம்மளை தேடி வந்து நமக்கு என்ன செய்ய விரும்புகிறா? நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறா. நீ ஆண்டவரை அடுத்தவங்களுக்கு அறிவிக்காத நபராக இருந்தால் எதிர்பார்த்துருக்கலாம், ஆனால் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்றவே முடியாது. நீ எதிர்பார்க்க காரியம் உனக்கு நடக்கணும்னா உனக்கு செய்கிற அற்புதத்தை ஆண்டவரே நான் அடுத்தவர்களுக்கு என்ன செய்வேன்? அறிவிக்கவேன்னு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு. ஆண்டவருக்கு அறிவி அந்த வார்த்தையை கேட்டு
தேவன் என்ன செய்ய முடியும்? உங்களையும் என்னையும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நமக்கு செஞ்சு நம்மளை அதிகமாய் சந்தோஷமாக வைக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. நம்மளை தேவன் தேடி வருகிறதே நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் செய்வதற்காக தான். அக்கால தேவன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இருக்கிற, தேவ சமூகத்தில் காணப்படுறோம், ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு நான் செய்வேன். ஏன் அப்படி செய்வேன்? நீ ரொம்ப சந்தோஷப்படணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவே அப்படி செய்யற. நீ சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கிறத கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷப்படணும், அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் விருப்பம். இந்த காலை விளக்கத்தை அதிகமாக சொல்கிறார். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்மா. அந்த சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும். அது எப்படியெல்லாம் உன்னால் வெளிக்காட்ட முடியுமோ அந்த வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நீ எதிர்பார்க்கிறத நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு வந்து செய்ய போகிறேன். ஆனால் நீ எதிர்பார்க்கறத நிச்சயமாக செய்வேன். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமாக நான் செய்வேன். நீ என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறையோ அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் தீர்க்கமாக வாக்குப்பட்ட அந்த காலையில் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். ஆனால் நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் செஞ்ச ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேன். ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் அதை செஞ்சு உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க நான் விரும்புகிறேன், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க நான் விரும்புகிறேன். நீ சாதாரண சந்தோஷமாக இருக்க எனக்கு விருப்பம் அல்ல, நீ சாதாரண சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு விருப்பம் அல்ல. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதனுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய விருப்பம். இதை உனக்கு செய்யணும்னா உன்கிட்ட ஒன்னே ஒன்று எதிர்பார்க்குறேன். நான் செய்கிற அற்புதத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லுவியா? இயேசுதான் இதை செய்தார், இயேசுதான் இதை செய்தார். என் திறமை அல்ல, என் அறிவு அல்ல, என் புத்தி அல்ல, என்னுடைய காரியம் அல்ல, எனக்கு காரியம் அல்ல, மற்றவல்ல, இயேசுவே இதை செய்தார் என்று அடுத்தவர்களுக்கு நீ அறிவிக்குவியா? ஒரு கேள்வியோடு கர்த்தர் முடிக்கிறார். அறிவிக்குவேன் ஆண்டவரே என்று நீ சொல்லுவாயானால், நாம் சொல்லுவோமானால், தேவன் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக மட்டும் ஒன்னே ஒன்று எதிர்பார்க்குறேன். நான் உனக்கு செய்கிற அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை, அந்த நன்மையை அடுத்தவர்களுக்கு அறிவிக்குவியா? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தேவனே அறிவிப்போம் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உம்மிடத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட, ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தோடு கூட, நீங்கள் எனக்கு செய்கிற அற்புதத்தை அடுத்தவனுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அதை அடைக்க வைக்க மாட்டேன் ஆண்டவரே, அதை அடைச்சி போட மாட்டேன் ஆண்டவரே, அதை அணைச்சி போட மாட்டேன் ஆண்டவரே, அடுத்தவர்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தனை செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த காலையில் கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்முடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கான காரியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க சாமி. தேவக்கரம் கூட இருக்கட்டும், நடத்துங்க,
பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி நீர் காத்து நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். எதிரான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும்படி ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் மறைக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. அப்பிரயோஜன ஊழியக்காரன் கடமையை செஞ்சிருக்கிறேன் சாமி. குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் செம்மையை செய்வதற்கு கிருபையை தந்து காத்துக்கோங்க. நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தை தாழ்த்துக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.